ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் சீரா புராணத்திலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 5027. சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027. இதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னா 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்தப்பாக்களை கொண்டது. சீரா புராணம் பார்த்தோம் அப்படின்னா 3 காண்டங்கள் 92 படலங்கள் 5027 விருத்தப்பாக்களை கொண்டது. அடுத்து சீரா புராணத்தில் இடம்பெறாத காண்டம் என்ன அப்படின்னா சீரத் காண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீரா புராணத்தில் இருக்கக்கூடிய 3 காண்டங்கள் பார்த்தோன்னா நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இந்த 3 தான் சீரா புராணத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீ எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மார்க்கம். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மார்க்கம். அடுத்த ஒரு பொறுத்துக சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். மகாபாரதத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வால்மீகி கொடுத்துருக்காங்க, இது தவறு. வியாச முனிவர். உமறு புலவர் சீரா புராணம், இது கரெக்டு. வீரமா முனிவர் தேம்பாவணி கரெக்டு. மணிமேகலை எழுதினது யார்? சீத்தலை சாத்தனார். அப்போ 1, 4 நமக்கு தவறு. 2, 3 மட்டும் தான் சரி. நமக்கு எதெல்லாம் சரி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியான பொருத்தம். அப்போ உமறு புலவர் சீரா புராணம், வீரமா முனிவர் தேம்பாவணி, இந்த 2மே சரி. அப்போ ஆன்சர் 2 மற்றும் 3. அடுத்தது சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி கூறுவது எந்த காண்டம் அப்படின்னா நுபுவத்து காண்டம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி கூறுவது என்ன காண்டம் அப்படின்னா நுபுவத்து காண்டம். இதில் 3 காண்டங்கள் இருக்குல்ல, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இதில் நுபுவத்து காண்டம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லுது. ஹிஜ்ரத்து காண்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மக்காலிருந்து மதீனாவுக்கு போவார்ல நபிகள், அதை பற்றி அந்த நிகழ்ச்சிகளை பற்றி கூறுறது தான் ஹிஜ்ரத்து காண்டம். ஹிஜ்ரத்து காண்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்காவை விட்டு நபிகள் நாயகம் மதீனா செல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் அதில் இருக்கும் ஹிஜ்ரத்து காண்டத்தில். விலாதத்து காண்டம் பார்த்தோன்னா நபிகளினுடைய பிறப்பு, இளமை நிகழ்வுகள் மற்றும் திருமணம், அது பற்றி விலாதத்து காண்டத்தில் இருக்கும். விலாதத்து காண்டத்தில் என்ன? அந்த நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பு, அவருடைய இளமை நிகழ்வுகள் மற்றும் திருமணம். நுபுவத்து காண்டத்தில் தீர்க்க தரிசனத்தை பற்றி கூறக்கூடியதான் நுபுவத்து காண்டம். அடுத்த ஒரு பொறுத்துக போற்றி திருவகல் எழுதினது யார் அப்படின்னா ஹச்சே கிருஷ்ணபிள்ளை. போற்றி திருவகல் ஹச்சே கிருஷ்ணபிள்ளை. பரமார்த்த குருகதை வீரமா முனிவர். முதுமொழி மாலை உமறு புலவர். பெண்மதி மாலை அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளை. போற்றி திருவகல் ஹச்சே கிருஷ்ணபிள்ளை, பரமார்த்த குருகதை வீரமா முனிவர், முதுமொழி மாலை உமறு புலவர், பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. ஆன்சர் ஏ. உமறு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்படின்னா அப்துல் காதிர் மரைக்காயர். அவருடைய வேண்டுகோளின்படி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா உமறு புலவர் சீரா புராணத்தை இயற்ற தொடங்கினார். இந்த அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த உமறு புலவரை ஆதரித்த வள்ளல். இந்த உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் தான் யார் அப்படின்னா அந்த அப்துல் காதிர் மரைக்காயர். இவருடைய வேண்டுகோளின்படி தான் என்ன பண்ணுவார் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார். அந்த அப்துல் காதிர் மரைக்காயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வள்ளல் சீதகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் என்ன பண்ணுவார்னா இந்த சீரா புராணத்தை எழுதுவார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நூல் முற்று பெறுவதற்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவார், இந்த சீதகாதி இறந்துருவார். உமறு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்படின்னா அப்துல் காதிர் மரைக்காயர். அப்துல் காதிர் மரைக்காயர் தான் யார் அப்படின்னா இந்த உமறு புலவரை ஆதரித்த வள்ளல். அவர் என்ன சொல்லுவோன்னா அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த சீரா புராணத்தை யார் எழுதுறாங்க? உமறு புலவர் எழுதுறாரு. அவர் எழுதிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டார் அப்படின்னா அந்த அப்துல் காதிர் மரைக்காயர் இறந்துடுறாரு. இதனால் இவருக்கு என்ன உதவி கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பின் அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளலின் உதவியினால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீரா புராணம் நிறைவு பெறும். அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளலின் உதவியினால் சீரா புராணம் நிறைவு பெறும். சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 5027. சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027. 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்தப்பாக்கள். 3 காண்டங்கள் என்னெல்லாம்? விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இந்த ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செலவியர் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் செலவியர் காண்டம். விலாதத்து காண்டத்துக்கு பிறப்பியர் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
உமறு புலவரின் காலம் பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. உமறு புலவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். விலாதத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் எப்படின்னா பிறப்பியர் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து செலவியர் காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு பொறுத்துக. பெரிய புராணம் சேக்கிழார், ராமாயணம் கம்பர், சீராபுராணம் உமறு புலவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். ஆன்சர் வந்து ஏ. பெரிய புராணம் சேக்கிழார், ராமாயணம் கம்பர், சீராபுராணம் உமறு புலவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அடுத்த ஒரு பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், தேவாரம் சுந்தரர், சீராபுராணம் உமறு புலவர், ரட்சணிய யாத்திரிகம் கிருஷ்ணபிள்ளை. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், தேவாரம் சுந்தரர், சீராபுராணம் உமறு புலவர், ரட்சணிய யாத்திரிகம் கிருஷ்ணபிள்ளை. ஆன்சர் வந்து சி. எந்த வள்ளல் உதவியினால் சீராபுராணம் நிறைவுற்றது அப்படின்னா அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளல் உதவியால் தான் இந்த சீராபுராணம் நிறைவுற்றது. என்ன காரணம் அப்படின்னா சீராபுராணத்தை எழுதிய உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் யார்? செய்கு அப்துல் மரைக்காயர்னு சொல்லுவாங்க. அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி. அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி தான் யாரை ஆதரிப்பாங்க? உமறு புலவரை ஆதரித்த வள்ளல். அவர் இறந்து போயிடுவார். இதனால் அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளலின் உதவினால் சீராபுராணம் வந்து நிறைவு பெறும். அப்போ யாருடைய உதவினால் சீராபுராணம் நிறைவேற்றது அப்படின்னா அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளலின் உதவினால் சீராபுராணம் வந்து நிறைவு பெறும். அடுத்து தவறான விடையினை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கைலாயமலை அப்படிங்கிறது தவறு. கம்பராமாயணம் சிரிங்கி பேரம், தேம்பாவணி வளன், சீராபுராணம் மந்திராசலம். இந்த 3மே கரெக்டு. சிலப்பதிகாரம் கைலாயமலை அப்படிங்கிறது தவறு. ஒரு பொறுத்துக. உமறு புலவர் அவர் வந்து முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. உமறு புலவர் வந்து சீராபுராணம் மட்டும் இல்லாமல் முதுமொழி மாலை அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இது எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டது அப்படின்னா 80 விருத்தப்பாக்களை கொண்டது. இந்த முதுமொழி மாலை அப்படிங்கிறது வந்து 80 விருத்தப்பாக்களை கொண்டது. இந்த உமறு புலவரை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்பு பேர் வந்து இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய கம்பர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் உமறு புலவர் தான். அடுத்து கம்பர் வந்து நரிவிருத்தம், கம்பர் வந்து சிலை 70, ஏர் 70, இந்த சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. கம்பர் வந்து எழுதின நூல் என்ன? சிலை 70. திருத்தக்க தேவர் வந்து நரிவிருத்தம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. வீரமாமுனிவர் வந்து தொன்னூல் விளக்கம் எழுதியிருக்காரு. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது என்ன? ஒரு இலக்கண நூல். உமறு புலவர் முதுமொழி மாலை இது எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டது? 80 விருத்தப்பாக்களை கொண்டது. கம்பர் வந்து சிலை 70 அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. திருத்தக்க தேவர் வந்து நரிவிருத்தம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. சீவக சிந்தாமணி பாடுறதுக்கு முன்னோட்டமாக என்ன பண்ணுவார்? நரிவிருத்தம் அப்படிங்கிறது எழுதியிருப்பார். வீரமாமுனிவர் வந்து தொன்னூல் விளக்கம் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு இலக்கண நூல். ஆன்சர் வந்து பி. நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இந்த அடிகளில் இடம்பெற்ற நூல் வந்து சீராபுராணம். நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சீராபுராணம். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பனு அகமது மரைக்காயர். பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவர் தான் என்ன எழுதியிருப்பார்னா சின்ன சீரா அப்படிங்கிறது எழுதியிருப்பார். சின்ன சீரா எதுக்காக எழுதினாங்க அப்படின்னா சீராபுராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? பாடி முடிச்சிருக்க மாட்டாங்க. சீராபுராணத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வு வந்து முற்றிலுமாக பாடி நிறைவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வாழ்வு, அதாவது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வு முழுமையையும் பாடி முடிப்பார். அதுதான் சின்ன சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சீரா சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? பனு அகமது மரைக்காயர். இது எதுக்காக ஒரு சின்ன சீரா எழுதுறாரு? சீராபுராணத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வு முழுமையும் பாடி முடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த சின்ன சீராவை வந்து இவர் எழுதுவார். இதில் எத்தனை பாட்டு இருக்கும் அப்படின்னா 2145 பாடல்களை கொண்டது. இந்த சின்ன சீரா அப்படிங்கிறது 2145 பாடல்களை கொண்டது. அடுத்து சீராபுராணத்தில் நமக்கு ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து விலாதத்து காண்டத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க. விலாதத்து காண்டம் அப்படிங்கிற தலைப்புலேருந்து கொடுத்துருப்பாங்க. புலி வசனித்த படலம் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. முன்கதை சுருக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டில் வாழும் புலி ஒன்று அங்கு வாழும் சிங்கம் தவிர்த்த மற்ற விலங்குகளுக்கும் அந்த வழியே வரும் மக்களுக்கும் பெருந்தொல்லை கொடுத்து வந்தது. அந்த புலியினை கண்டு மக்களும் அஞ்சினர், விலங்குகளும் அஞ்சின. இந்த செய்தியினை முகமது நபி கேட்டறிந்தார். புலி இருக்கும் இடமறிந்து அங்கே சென்று புலியினை கண்டு இறையருள் புரிந்தார். முகமது நபியினை புலி வணங்கி அவர் கூறியவாறு அது வேறு வனத்துக்கு சென்று விட்டது. ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து ஒரு புலி இருக்குது. அது சிங்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லா விலங்குகளையும் என்ன பண்ணுச்சு? அது வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. மக்களுக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. இதை பார்த்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? முகமது நபிகிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? புலியை பார்த்து அதுக்கு இறையருள் புரிகிறாரு. புலியும் என்ன பண்ணிடுது? வேறு காட்டுக்கு போயிடுது.
ஆசிரியர் குறிப்பு பார்க்குறோம். சீராபுராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். இவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். இந்த உமறு புலவர் யார் அப்படின்னா எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதி. வள்ளல் சீதகாதினாலும் அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நமக்கு ஆப்ஷனில் வந்து வள்ளல் சீதகாதின்னு கொடுத்தாலோ இல்லை அப்துல் காதிர் மரைக்காயர் ரெண்டுமே எது கொடுத்தாலும் நமக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளின் வண்ணமே உமறு புலவர் சீராபுராணத்தை என்ன பண்ணார்? எழுத தொடங்கினார். நூல் முற்று பெறும் முன்னமே சீதகாதி என்ன பண்ணிட்டார்? மறைந்தார். அதற்கு பின் அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியினால் சீராபுராணம் நிறைவுற்றது. உமறு புலவர்கள் வள்ளல்கள் பெருமக்களை பாடலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றியுள்ளார். இவர் 80 பாக்களாலான முதுமொழி மாலை என்னும் நூலையும் படைத்துள்ளார். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. 80 பாக்களாலான முதுமொழி மாலையும் இவர் படைத்திருக்கார். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எடுத்து எம்பும் நூல் தான் இந்த சீராபுராணம். சீராபுராணம் எதை பற்றி சொல்லுது? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி. சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. இந்த நூல் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என முப்பெரும் பிரிவுகளை உடையது. 5027 விருத்த பாக்களால் ஆனது. நமது பாடப்பகுதி வந்து விலாதத்து காண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாட்டு. இப்போ நமக்கு புது புக்கிலையும் வந்து கொடுத்துருக்காங்க சீராபுராணம் பாட்டு. இதில் வந்து ஹிஜ்ரத்து காண்டம் கொடுத்துருக்காங்க. ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? செலவியர் காண்டம். ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. கேட்டால் என்ன அப்படின்னா ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து செலவியர் காண்டம். அதில் வந்து என்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்கன்னா மதீனம் புக்க படலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதீனா நகரின் பெருமை பற்றி சொல்லியிருப்பாங்க. மதீனா நகரில் என்னென்னலாம் இருக்கும்? மாளிகை இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் வந்து இருக்கும். அது கொடை கொடுக்கக்கூடிய நகரம், பொன் நகரம், ஒன் நகரம், செம்மை நகரம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார்? மதீனா நகரத்தை வந்து புகழ்ந்து வந்து உமறு புலவர் வந்து எழுதியிருப்பார். இது என்ன இதில் வருது அப்படின்னா ஹிஜ்ரத்து காண்டம். ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? செலவியர் காண்டம். இதில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 47 படலங்கள் இருக்குது. இந்த ஹிஜ்ரத்து காண்டத்தில் 47 படலங்கள் இருக்குது. அதாவது ஹிஜ்ரத்து காண்டத்திலே மக்காவை விட்டு பெருமனார் மதீனா செல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் அப்போது அந்த டைமில் நடந்த போர்கள் பற்றி தான் வந்து இந்த ஹிஜ்ரத்து காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலில் வந்து உமறு புலவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த மதீனா நகரினுடைய எப்படி இருக்கும், மதீனா நகரின் அமைப்பு பற்றி சொல்லியிருப்பார். மாளிகை நகரம், மனை நகரம், கொடை நகரம், மாநகரம், பொன் நகரம், ஒன்னகரம், செம்மை நகரம் அப்படின்ட்டு அதை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார். மதீனா பற்றி சொல்லியிருப்பார். மேரு மலையினை போன்று மதீனா நகரின் மேன் மாடங்கள் உயர்ந்திருந்துச்சு. அங்காடிகள் நிறைந்த தெருக்கள் எழுந்த ஒளி பெரும் கடலில் ஒலிப்பது போன்று இருந்தது. மதீனா நகரின் வீதிகள் எப்படி இருந்துச்சா? பேரண்டத்தை போன்று இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாளிகைகள்லாம் நெருக்கமாக அமைந்திருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, எதுவுமே இல்லை, அப்படி கேட்போருக்கும் அந்த பொருளை வாரி வழங்கும் வல்லன்மை கொண்டவர்கள் உண்டு. அந்த வள்ளல்களை விட குறையாத பெரும் புகழ் பெற்றது அந்த மதீனா நகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கட்டப்பட்ட தோரணங்கள் கொடி போல் காடு போல் நெருங்கியிருந்தன. மலை போன்ற யானைகள் அந்த இடத்தில் நிறைந்திருந்தன. வழியாவும் ஒழுங்குடன் காணப்பட்டன. இவற்றால் முழுமை பெற்ற பூமியை போல மதீனா நகரம் பொன்னை போல பொலிந்தது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, இனிமையுடன் இருந்தது, திருமண வீட்டை போன்று பொலிவுடன் காட்சியளித்தது அப்படிங்கிறாரு மதீனா நகரை. அதே மாதிரி பகை, வறுமை, நோய் முதலியவை மதீனா நகரிலிருந்து ஓடிவிட்டன. குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி புகழ் பெற்ற அரசை போன்ற பொலிவுடன் இருந்தது மதீனா நகரம். அலை கடலானது முத்தையும் பல்வேறு அணிகலன்களையும் சிதறுவது போல மதீனா நகரில் மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றனர். தேன் அருந்தியவர்கள் மயங்குவது போல பல்வேறு பொருள் வளத்தால் ஒளி பெற்று திகழ்கிறது மதீனா நகர் அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மதீனா நகரில் தானம், தவம், ஒழுக்கம், ஈகை, மானம் முதலியன பூத்திருந்தன. திண்மை, வலிமை நல்கும் வெற்றி, அந்த வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் முதலியவை காய்த்திருந்தன. அந்த மாதிரி இந்த பாடல்